ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் வீணா சதீஷ். இன்னும் இது வாய்ஸ் இப்படிக்குதுன்னு யோசிக்காதீங்க. நேற்று டெம்பிளுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து தண்ணியெல்லாம் குடிச்சு தான் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு. இது சரியாக கேட்குதா இல்லையே தெரில. ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்து நாங்கள் ட்ரெயினில் போயிருந்தோம். பஸ்ஸில் போகிற ஐடியா தான் இருந்துச்சு, இல்லைன்னா ஓன் வெஹிக்கிளில் போகிற ஐடியா தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயினில் போய். பசங்களுக்கு ட்ரெயினில் போகணுன்னா ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலியாக இருக்கும்ன்றதுனால ட்ரெயினில் கிளம்பிட்டோம். ட்ரெயினில் என்னென்ன அலப்பறை எல்லாம் நடக்குதுன்னு அப்படி நீங்களே வர வர பார்த்துன்னு வாங்க. அது எல்லாம் சேர்த்து தான் போடுவேன். இவர் தான் கேமராமேன். எங்கள் அண்ணன் ஒரு மாதிரி ஜாலியான பர்சனு. ஃபேமிலின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியில் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வெளியே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றதோடு இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா இது தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஐயோ, நோ பேட் வேர்ட்ஸ். சத்தியமா விடுவேன் நானு. அதே நான் தமிழ் பேசி உனக்கு எல்லாமே புரியுது. கன்னடம் பேசி ஒண்ணு விளங்கல. கன்னடக்கார கூட பார்த்தா கன்னடம் பேசி தமிழ் பேசி நீ நெக்ஸ்ட் கன்னடக்கார கூட போ. கலரா தங்கிற இருட்டுல உக்காந்துங்கிற, நீ இருட்டுல உக்காந்துங்கிற, அதுதான் பிளாக்கா தெரியுது. ஆனா ஒன்னும் அவ்வளோ ஒன்றும் பிளாக்கா ஒன்றும் தெரியல. ஒரு மணி நேரம் நிற்பாங்களே என்ன கிராசிங். அங்கே நாங்கள் இறங்கிடுறோமே, யார் எப்படியான போட்டோம் எம்மா நேரம் நிறுத்திக்கிட்டோம். எப்படியோ காலையில் ஒரு 2:30 மணிக்கு ஏஞ்சி பூஜை கீஜெல்லாம் பண்ணி ரெடி ஆகி வரத்துக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷனாண்ட 3:30 மணி ஆயிடுச்சு. 4 மணி ட்ரெயின். டிக்கெட் எல்லாம் எடுத்து கிளம்பும்போது 4 மணி கரெக்டாக. ஆனால் எங்கள் அண்ணா ஒரு ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டியிருந்தாங்க. எங்கள் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகிறது 30 கிலோமீட்டர் ஆகுது. எங்கள் அண்ணா ஒரு 1/2 ஹவரில் தான் எங்களை எட்டுன்னு ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினுக்கு வந்திருக்கோம். இப்போ வாய்ப்பு அறியுமா இந்த விஷயம் ஆறாமல் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 4 ரீல்ஸ் எடுப்பேன். நீ நெனப்பில் இருக்கா? நான் உனக்கே ஆதார் கார்டுக்கே உன்னை கேட்டு நெனப்பு பண்ணேன். நெனப்பில் விடு வரோம் இல்லை சார்ஜர் 4 ஃபோனுக்கு இது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தான். 4 பேரும் ஒன்றா இருந்தால் தேவைப்படாது ஃபோனு. வீடு விற்கிறதுக்கு நல்லா விற்கும். வந்திருக்கோம் நீங்கள் மணி நேரத்துக்கு என்ன வரல. அண்ணா இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் சொல்லு. தம்பி எழுச்சிட்டானா? தூக்கியது அப்படியே இருக்கட்டும். தூக்கியது இருக்கா வேணாண்ணே. இல்லை அப்போ இருட்டின்னு கிடந்தியா, இப்போ பளிச்சுன்னு தர்ற லைட் போட்டனால. அல்லண்ணா பழக்கம் சாச்சி தப்பாம வந்துட்டுதான். எங்க போனாலும் பாத்ரூம் போனாலும்
இல்லை அபி வண்டி தான் அந்த மாதிரி இல்லை. ஏன் இப்போ கூட அப்படிதான் பண்ணுறாங்க. லைட் ஆஃப் பண்ணுறா, ஃபேன் ஆஃப் பண்ணுறா. சும்மா ஏன் ஃபேன் விடுறது கூட திருவிட்டுவான். டெட் ஆப்போசிட்டே கூட ಅತ್ತೆ ಪೆಚ್ಚಾಗಿದೆ ಅತ್ತೆ ತೆರೆದು ನೀ ಸ್ಲಿಮ್ ಆಗಿರಿಯಾ ತೆರಲೆ வரோதடி கூந்தல வாரணி எப்படியோ ஒரு வழியாக 7:30 அரசிக்கரை ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டோம். இங்கிருந்து ஒரு பஸ் பிடிக்கணும். அதுக்குள்ளே எல்லாருக்கும் ஒவ்வொரு பசி. விடிகாலம் 1:30 மணிக்கு ஏஞ்சிவங்க, 2:30 மணிக்கு ஏஞ்சிவங்க, எல்லாம் தண்ணி ஊற்றிக்கணும். பசிக்கு ஒவ்வொரு எடுத்துருச்சு. இதான் ஃபஸ்ட்டு போய் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு காஃபி குடிச்சு ஃப்ரெஷ்ஷாக பஸ்ஸுக்கு கிளம்பலான்னு எல்லாம் கிளம்பிட்டோம். அரசிக்கரை ஜங்ஷன் இறங்கிட்டோம். உன்னை சொல்லு, என்ன ஏன் சொல்கிற நீ? நான் கேமரா ஒன்றும் பார்க்கல. ஏன்னா என்ன கத்துவாங்க? இட்லி சாப்பிட்ட இட்லி மட்டும் காணும் சொல்லிடு. உள்ள எந்த பெரிய கிளாஸ் குடிக்கிறாங்க பாருங்க. ಸಮಯ ಒನ್ನೊಂದು ಅಮ್ಮ ಫುಲ್ அது இடம் என்ன பண்ண வைக்கிறது? பீரோல இடம் இல்லையா? என்ன உசாரி பிளாகுக்குலாம் வீடியோ கனெக்ட் நம்ம கண்ணாடி யானை நான் எழுதுவேன். அப்படியே போடுவேன். அப்படியே எடுக்கலாம் கூட நான் அப்படியே போடுவேன். அப்படியே வீடியோ அப்படியே வெயிட் பண்ணி போடுவேன். அப்ப பிஸ்கட் அடிச்சப்பா பிஸ்கட் சாப்பிடுறேன். மாரி பிஸ்கட் மாரி பிஸ்கட் சாப்பிட மாட்டேன். அண்ணா சாப்பிட மாட்டேன். நரஞ்ச இங்க தானே ஆனாதான் ரெக்கார்ட் வீடியோ நாட் எல்லாம் பயந்துட்டு போறாங்கடா சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஹாப்பி இப்பெல்லாம் கட்டுறாங்க. இது வந்து ஐயோ எங்க பார்த்தாலும் கேமரா பார்க்கறது எது வீடியோ எடுக்கவே முடியல. எல்லாம் அப்படியே அரசு உள்ள போலாம். எங்க அப்பா போயிடுச்சு உள்ள கால் கை எங்கள் அண்ணனே எங்கள் வீட்டுக்காரு பூஜைக்கு தேவைப்படுற பொருள்லாம் எடுத்துறேன்னு கிளம்பி போயிட்டாங்க.
கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க. வந்து பார்த்து அவங்கள கூட போனோம். நாங்கள் காலையிலேயே போனதுனால கொஞ்சம் ரஷ் இல்லை, ஆளுங்க கம்மி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எதுவும் நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் ஒரு 9 மணிக்கெல்லாம் போயிட்டோம்னு நினைக்கிறோம். அதனால தான் ஆளுங்க கம்மி. போனோன்னே எல்லாம் கை காலெல்லாம் கழுவிட்டு சரி கோயில் உள்ள போகலான்னு கிளம்பிட்டோம். கோயில் உள்ள இந்த சிஸ்டமில் தான் போனோம். டைரெக்டெல்லாம் இல்லை போகிறதுக்கு இடம், அப்படியே தான் சுற்றி தான் போனோம். அந்த தேங்காவை ஒடிக்கிறேன், என்னால் ஒடிக்கவே முடியல. எல்லாம் நயவு காட்டுறாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வழியை எப்படி ஒடிச்சிட்டா. என்ட்ரன்ஸு உள்ளே கேமரெல்லாம் அலோடு இல்லை. நான் யாருக்கு தெரியாமல் எடுத்துன்னு போயிட்டேன். ஆனாலும் ஒருத்தர் திட்டினாங்க அங்கே, கேமராவில் ஆஃப் பண்ணுங்கன்னு. இவ்வளோ மட்டும்தான் அம்மாவே ஒரு வீடியோ எடுக்க முடியும், ஃபுல்லு கிட்டெல்லாம் போய் எடுக்க முடியல. உள்ளெல்லாம் கேமரா அலோடே இல்லை. முடிச்சுன்னு வெளியே வந்துட்டோம். பூஜைலாம் முடிச்சுன்னு வெளியே வந்து உக்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம். அங்கே இங்கே சாப்பாட்டு வசதி இல்லை, ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்லை, எதுவும் இல்லை. இங்கே அங்கே வந்து ஒரு ரூம் எடுத்து நான்வெஜ்ஜெல்லாம் ஆக்கி சாப்பிடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் இப்போது ஃபஸ்ட் டைம் போகிறோம் இல்லையா, அது எதுவும் தெரியாது, டைமிங்ஸ் தெரியாது, பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாம். அதனால் வெறும் பூஜை மட்டும் பண்ணின்னு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட் வந்தப்போ ஒன் டே அங்கேயே தங்கலான்ற ஒரு ஐடியா இருக்கிறோம். பார்க்கலாம், தங்கினோன்னா அது ஒரு கிளிப் எடுத்து அனுப்புகிறோம். ரொம்ப குட்டியாக தான் இது கோயில், ஒன்றும் பெருசாக இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்கிறாங்க. பார்க்கலாம், நாங்கள் இந்த வாட்டி போய் வேண்டிங்கிறோம். நினைக்கிறதெல்லாம் ஆகுதா என்ன. இடம் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாகிது கோயில். ஆனால் கோயில் இடம் ரொம்ப பெருசாகிது. அந்த கோயில் மட்டும்தான் நடுவில் கொஞ்சம் சின்னதாகிது. இன்னும் ஒரு 3 இடத்துல சின்ன சின்ன குட்டி குட்டி கோயிலுக்குது அங்கேயே. அந்த காம்பவுண்ட் உள்ளே இருக்குது. இந்த இது ஒன்று, அது ஒன்று, இது 2 கூட நான் பார்த்துருவேன். இது 2 ஒன்றும் அம்மா எனக்கு பயமாக தோணல. இங்கே நெக்ஸ்ட்டு இந்த 3வது ஒரு கோயிலுக்கு போகிறோம் பாரு, அந்த கோயிலில் போனப்போ தான் எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. ஃபுல்லாக அது ஒரு மாதிரி, நீங்களே பாருவாங்க, அது ஒரு மாதிரி புத்து மாதிரியே இருக்குது. அது பாம்பு மாதிரி அந்த அம்மா கிட்டேனும் ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி பயம் எடுத்துக்கிச்சு. சொல்லிச்சு புத்து மேலே அம்மா உக்காந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இருங்க கிட்ட போனால் கிட்டலேருந்து இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளேலாம் இல்லை, கேட் போட்டுக்கிறாங்க. உள்ளேலாம் போகிற மாதிரி இல்லை, வெளியிலேருந்து மட்டும்தான் கையெடுத்து கும்பிட்டு வரணும். அது என்னென்னோ மாட்டி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அவ்வளோதான் கோயில். அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கோட விலாக். ஓகே, டாட்டா, பை பை. இன்னொரு விலாக்ல பார்க்கலாம்.